நல்லா 1 மணி நேரம் மசாலாவை போட்டு நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு அருமையாக மீன் வறுவல் ரெசிபி செய்ய போகிறோம். கெண்டை மீன் வறுவல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயை ஊற்றிக்கலாம். எவ்வளோ எண்ணெய் இருக்குதோ அவ்வளோ எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் தீர்ந்து போச்சு. ஸோ எண்ணெய் வந்து கட் பண்ணி பாட்டிலில் ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ பாருங்கள், மசாலா போட்டு ஊறின மீனை எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் மேலே போட்டாச்சு. நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்லா மீன் பொரியட்டும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எல்லா பக்கமும் வெந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மீன். ஸோ இந்த கெண்டை மீனை வறுவல் தான் இப்போ செஞ்சிட்ருக்கோம். ஸோ லைட்டாக திருப்பி விடணும். அப்போ தான் மேல் பக்கம் அடிப்பக்கம் இப்படி எல்லா சைடில் எல்லாமும் நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகும். திருப்பும்போது ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப மெல்ல திருப்பணும். இல்லைன்னா எண்ணெய் நம்ம மேலே பட்டுடும். சுட எண்ணெய் நம்ம மேலே படக்கூடாது. ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். பொறுமையாக லைட்டாக திருப்பி போட்டுடலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் தீயாமல் பார்த்துக்கோங்க.
ஸோ உங்களுக்கு மீன் வறுவல் செய்யணும் சாப்பிடணுன்னா இந்த மெத்தடில் நீங்களும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக கெண்டை மீன்லாம் ஆற்றுல பிடிக்கிறாங்க, ஏரியில் பிடிக்கிறாங்க. இது மாதிரி மீன்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோவும் சுவையாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷான கெண்டை மீன்லாம் கிடச்சிச்சின்னா மசாலா போட்டுட்டு அருமையாக வறுவல் செஞ்சு சாப்பிடுங்க. வேறு லெவல் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எல்லாம் அருமையாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் மீன்லாம் இருக்குது, அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ அருமையாக மீன் வறுவல், கெண்டை மீன் வறுவல் ரெசிபி செய்து கொண்டிருக்கிறோம். கெண்டை மீன் வறுவல் ரெசிபி ரெடி.